भारत माता की वंदे वंदे। पता है बच्चों को पढ़ाने के लिए माँ बाप क्या करते हैं, जमीन बेचते हैं। बच्चों को पढ़ाने के लिए जो है माँ बाप अपने मंगलसूत्र बेच देते हैं। पूरे देश भर से युवा आए। मैं आप लोगों से अब पूछना चाहता हूँ, हम लोग पूरे देश भर से यहाँ आए। வணக்கம். காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் தொடர் போராட்டம் இன்னைக்கு 3வது நாளை எட்டிவிட்டது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகி என்கிற ஒரே கோஷம், ஒரே கோரிக்கை. ஆனால் இந்த நாட்டு டபுள் இன்ஜின் கி சர்க்கார், நரேந்திர மோடி அல்ல தர்மேந்திர பிரதான் அல்ல பிஜேபியில் இருக்கக்கூடிய எந்த யூனியன் மினிஸ்டரும் இதற்கான ரியாக்ஷனை எடுத்து காட்டவே இல்லை. தர்மேந்திர பிரதான் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. 19க்கும் மேற்பட்ட நீட் மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் 3வது நாளாக இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் ஒரு மிகப்பெரிய போராட்டம். 2வது இரவை அவர்கள் எப்படி கழித்தார்கள் என்கிற அந்த கதையை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். மின்சாரம் கிடையாது, தண்ணீர் கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, படுக்கை கூட கிடையாது. நீங்க நினைக்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் என்று. அபிஜித் தீப்கேவுடன் இருக்கக்கூடிய பல்வேறு வாலண்டியர்ஸ்கள் அவர்கள் எப்படி உறங்கி இருப்பார்கள், எப்படி ஓய்வெடுத்திருப்பார்கள் என்று. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்தீர்கள்னா நீங்க வியந்து போய்விடுவீர்கள். இரவாக இருக்கட்டும் அல்ல பகலாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய வைபை நீங்க பார்த்தீர்கள்னா ஆடல் என்ன, பாடல் என்ன, கரகோஷங்கள் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை உழுக்கக்கூடிய குரல் டெல்லியின் ஜந்தர் மந்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாட்டு பாடிக்கொண்டு, நடனமாடிக்கொண்டு, கிராமிய பாடல்களை பாடிக்கொண்டு அங்கருடைய இளைஞர்கள் உற்சாகத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறார். இதே இடத்தில் ஒரு காட்சி வெளிவந்தது. அபிஜித் தீப்கே ஒரு நபருடைய காலை தொட்டு கும்பிட்டார். யார் அந்த நபர், எதற்காக அபிஜித் தீப்கே அவரை கட்டிப்பிடித்தார் என்கிற ஒரு இமோஷனல் வீடியோவையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. என்னுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி. இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடு இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. சிஜேபி அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் 2வது இரவு இன்னைக்கு 3வது நாளை தொட்டு விட்டார். அபிஜித் தீப்கே காலை எழுந்த உடனேயே மக்களுக்கு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த மெசேஜ், அனைவருமே வாருங்கள், இது எனக்கான தனிப்பட்ட நபருக்கான போராட்டம் கிடையாது, இந்த நாட்டு மாணவர்கள், இந்த நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கான போராட்டம். இத்துடன் தான் அந்த வைரல் வீடியோவும் வைரலானது. ஒரு இமோஷனலான வைரல் வீடியோ. அந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டும் போது நிச்சயமாக நீங்க கண் கலங்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரை பார்க்க வேண்டும். கரப்பான்களுடைய 2வது இரவும் நேற்று கழிந்து விட்டது. மின்சாரம் கிடையாது, குடிக்க தண்ணீர் கிடையாது, போக டாய்லெட் கிடையாது, எந்த விதமான வசதிகளும் இல்லாத பட்சத்திலும் இந்த நாட்டு இளைஞர்கள் அவர்களுடைய அந்த எனர்ஜியை கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்க பார்த்தால் உங்களுக்கு புரியும். மோட்டிவேஷன் பாடல்கள், ரீஜனல் பாடல்கள், அங்க இருக்கக்கூடிய நபர்கள் போஜ்பூரி அல்ல மற்ற மொழிகளில் பாடக்கூடிய பாடல்கள் அனைத்திற்குமே ஆடக்கூடிய அந்த இளைஞர்களுடைய அந்த கரகோஷத்தையும் கேட்டுவிடுங்கள். बातों में हम लोगों को वो सब कुछ देते हैं.
இந்த அனைத்துமே நடக்கும்போது ஒரு புதிய கரகோஷம் வெளிவந்தது. அன்பட் और गुंडों की सरकार नहीं चलेगी. படிக்காதவர்கள் முட்டாள்களுடைய அரசாங்கத்தை இதற்கு மேல் நிலைக்க விட மாட்டோம். படிக்காத முட்டாள்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த கரகோஷம் ஒட்டுமொத்த சோசியல் மீடியா, ஒட்டுமொத்த ஜந்தர் மந்தரில் ஒலித்து வெளிவந்தது. நீங்க எனக்கு அபிஜித் தீப்கே காலை எழுந்தவுடன் மக்கள் அனைவருமே திரண்டு வாருங்கள் என்று கூறிய ஒரு சில நிமிடத்திற்கு பின்புதான் இந்த காட்சி, நீங்க டிவியில் பார்க்கக்கூடிய இந்த காட்சி வெளிவந்தது. பாரத் மாதா கி. அபிஜித் தீப்கே ஒரு நபரை போய் பார்க்கிறார், அவரை காலை தொட்டு கும்பிடுகிறார். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கிற 2 பேருமே கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். ஒரு இஸ்லாம். யார் இந்த நபர்? இந்த நபருடைய பேர் தான் முகமது ஜுனேத். முகமது ஜுனேத் கடந்த 2 நாட்களாக ஜந்தர் மந்தரிலே நிற்கிறார். அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, முக்கியமாக இரவு நேரத்தில் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஜூஸ், தண்ணீர், வாட்டர் பாட்டில், உணவு, இது போன்ற எந்த விதமான தேவையாக இருந்தாலும் ஜுனேதோட டீம் அங்க 24 மணி நேரமும் மக்களுடைய சேவையில் இணைந்திருக்கிறார்கள். ஜுனேத் செய்த இந்த விஷயத்தை பார்த்து அபிஜித் தீப்கே நேரடியாக அவரை போய் சந்தித்த போது அவர் பார்த்த அந்த வேலையை பார்த்தவுடன் அப்படியே அவரால் தாங்க முடியவில்லை, குள்ளரித்து அவரை பார்த்த உடனே காலை தொட்டு கும்பிட்டு அடுத்த நிமிஷமே முகமது ஜுனேத் அவரை அப்படியே தூக்கி பிடிச்சு அனைத்ததை ஒட்டுமொத்த சோசியல் மீடியா இன்னைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறது. ஹிந்து, முஸ்லிம், சீக், இசாய் அனைவருமே இணைந்துதான் இந்த நாட்டை உருவாக்கி இருக்கிறோம். सारे जहां से अच्छा हिंदोसिता हमारा, हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा. முகம்மது இக்பால் எழுதிய இந்த பாடல், இதுவும் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒலித்தது. இது மட்டுமல்ல, முகமது ஜுனேத் அங்க அவருடைய கருத்தை என்ன எடுத்து வைத்தார் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஹிந்தியில பேசியிருக்கிறார். இந்த முழு வீடியோவை பாருங்கள். அப்படியே தமிழ்ல அதற்கான மொழி மாற்றத்தை நான் எழுதியிருக்கிறேன். இதற்கு பின் அவர் என்ன பேசினார் அதையும் நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். भारत माता की वंदे वंदे इनकलाब इनकलाब. थैंक यू सो मच सर. कल से आप सबको खाना खिला रहे हो, शरबत खिला रहे हो. हिंदू, मुस्लिम, सिख, ईसाई आपस में सब भाई भाई. मेरा मोहम्मद. एक बार मोहम्मद भाई के लिए, मोहम्मद सर के लिए तालियां बजा दीजिए. कल से मोहम्मद सर हम लोगों के लिए खाना लेकर आ रहे हैं, फ्रूट्स लेकर आ रहे हैं, शरबत लेकर आ रहे हैं. सभी का बहुत बहुत शुक्रिया. ये लोग इसको खराब करना चाहते हैं लेकिन हम खराब नहीं होने देंगे. हम सब हिंदू, मुस्लिम, सिख, ईसाई आपस में सब भाई. और हमारी सिर्फ एक ही डिमांड है, धर्मेंद्र प्रधान इस्तीफा दो. किसी भी देश की रीढ़ होती है वहाँ की शिक्षा व्यवस्था, उसी शिक्षा व्यवस्था को अगर आप तोड़ देंगे तो देश का भविष्य क्या होगा. इसलिए हम सब मिलकर एक ही आवाज उठा रहे हैं. हमारी ना ही कोई जात है, ना ही यहाँ पर कोई धर्म है. हमारे छात्रों के भविष्य सुरक्षित होना चाहिए, भारत का भविष्य सुरक्षित होना चाहिए, भारत की जो शिक्षा व्यवस्था है वो अच्छी होनी चाहिए. उसी के लिए हम लगातार संघर्ष कर रहे हैं. आप सभी भी दूर दराज से लोग आए हुए हैं, हर जिले से, हर राज्य से लोग आ रहे हैं. जितने लोग हमें देख रहे हैं वो सभी हम सब के साथ आइए. ये किसी एक व्यक्तिगत लड़ाई नहीं है, ये हम सब की लड़ाई है. और ये बहुत बड़ा मोमेंट है भारत की आने वाली शिक्षा व्यवस्था में परिवर्तन लाने के लिए. और हम ला कर रहेंगे इनकलाब जिंदाबाद, इनकलाब जिंदाबाद, प्रधान इस्तीफा दो, प्रधान इस्तीफा दो. जय हिंद, जय भारत, जय संविधान, लोकतंत्र. அபிஜித் தீப்கே அவரை பற்றி பேசிய போது, ஜுனேத் பாய், ஜுனேத் சார் இரவு முழுவதும் எங்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஜூஸ், பழங்கள், உணவுப் பொருட்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜந்தர் மந்தர் புரொட்டஸ்டில் மக்கள் தானாகவே டிஃபன் பாக்ஸ்ல அவர்களால் முடிந்த சாப்பாட்டை, அவர்களால் முடிந்த பழங்களை, வாழைப்பழம், மாம்பழம் எது கிடைக்கிறதோ அவர்களுடைய மாணவர்களுக்காக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நீங்க பார்த்துக்கலாம். எனக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஞாபகத்தில் வருகிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் கவர் செய்த போது அங்க நீங்க சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா கூட போதும், அப்படியே யாராச்சும் வருவாங்க, உங்க கையில் ஐஸ்கிரீம், பழங்கள், இல்ல ஒரு
புளியோதரை பொட்டணம் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது வந்து மக்களுடைய சப்போர்ட் அந்த ப்ரொட்டஸ்டுக்காக. யாருமே நீங்க இதை செய்யணும்னு சொல்லவில்லை. அரசாங்கம் அங்க தண்ணீர் பாட்டில் கூட அரேஞ்ச் செய்யும். அனைத்துமே வாலண்டரி பேசிஸில் நடந்தது. அதே போன்ற காட்சியை இன்னைக்கு நான் பார்க்கிறேன். இதே போன்ற போராட்டம் நான் ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் விவசாயிகளோட போராட்டத்தை கவர் செய்த போது அங்கேயும் பார்த்தேன். அங்க மிகப்பெரிய அளவில் பூரி என்ன, டீ காஃபி என்ன, லஸ்ஸி என்ன, யாருமே அங்க பட்னியாக இருக்கவில்லை. விவசாயிகள் அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். அங்கேயும் அரசாங்கம் எந்த அளவில் தடை போட முடியுமோ எல்லாமே செய்து பார்த்தது. மின்சாரத்தை துண்டித்து பார்த்தது, இன்டர்நெட்டை துண்டித்து பார்த்தது. ஆனால் அனைத்தையுமே சரி பார்த்தார்கள் இந்த நாட்டு மக்கள். முகமது ஜுனைத் அவர்களுடைய வீடியோவை நீங்க பார்த்தீர்கள். அவர் கூறிய போது ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். हम सब हिंदू मुस्लिम सिख ईसाई भाई भाई हैं. हमारी सिर्फ एक डिमांड है, धर्मेंद्र प्रधान इस्तीफा दो. हिंदू मुस्लिम सिख ईसाई நாம் அனைவருமே அண்ணன் தம்பிகள், சகோதரர்கள். எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, धर्मेंद्र प्रधान पदवी विलग வேண்டும். किसी भी देश की रीढ़ होती है वहां की शिक्षा व्यवस्था. उसी शिक्षा व्यवस्था को अगर आप तोड़ देंगे तो देश का भविष्य क्या होगा? ஒரு நாட்டுடைய முதுகெலும்பு அந்த நாட்டுடைய கல்வி. அந்த கல்வியுடைய சிஸ்டத்தையே நீங்க உடைத்து விட்டீர்கள்னா அந்த நாட்டுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற கேள்வியை முகமது ஜுனைத் அவர்கள் கேட்டிருக்கிறார். இதனால் इसलिए हम सब मिलकर एक आवाज उठा रहे हैं. हमारी ना कोई जात है ना कोई धर्म. அதனால் நாங்க அனைவரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். எங்களுடைய மதம் கிடையாது, எங்களுக்கு ஜாதியும் கிடையாது. हमारे छात्रों के भविष्य सुरक्षित होना चाहिए. भारत का भविष्य सुरक्षित होना चाहिए. भारत की जो शिक्षा व्यवस्था है वो अच्छी होनी चाहिए. उसी के लिए हम लगातार संघर्ष कर रहे हैं. இந்த நாட்டுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கணும். இந்த நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கணும். இந்த நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருப்பதற்காக இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக தான் நாங்கள் அனைவருமே போராடி கொண்டிருக்கிறோம். आप सभी दूर दराज से लोग आए हुए हैं. हर जिले से, हर राज्य से आए हुए हैं. நீங்க அனைவருமே வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள், வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். जितने लोग हमें देख रहे हैं, யாரெல்லாம் எங்களை பார்க்கிறீர்களோ वो सभी हम सबके साथ आए. நீங்க அனைவருமே எங்களுடன் பாருங்கள். ये किसी एक व्यक्ति की लड़ाई नहीं है. இது ஒரு தனிப்பட்ட நபருடைய போராட்டம் கிடையாது. ये हम सबकी लड़ाई. இது நாம் அனைவருடைய போராட்டம், அனைவருடைய குரல். बहुत बड़ा मोमेंट है. भारत की आने वाली शिक्षा व्यवस्था में परिवर्तन लाने के लिए हम लाकर रहेंगे. இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தருணம் இது. இந்த தருணத்தில் இந்தியாவுடைய கல்வித்துறையை மிகப்பெரிய அளவில் மாற்றப் போகிறோம். இந்த போராட்டத்தில் நீங்க அனைவருமே வாருங்கள். இன்கலாப் ஜிந்தாபாத், இன்கலாப் ஜிந்தாபாத். प्रधान इस्तीफा दो, प्रधान इस्तीफा दो. जय हिंद, जय भारत, जय संविधान, जय लोकतंत्र. இந்த நாட்டு ஜனநாயகம், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டு பாரத மாதா அனைவருக்குமே ஒரு பூச்சி. தர்மேந்திர பிரதான் பதவி விலகு என்கிற இந்த அனைத்துமே ஜுனைத் அவர்கள் பேசிய வார்த்தைகள். சிந்தித்து பாருங்கள். எந்த அளவில் ஒரு இந்தியராக ஒரு இளைஞரை சப்போர்ட் செய்வது மட்டுமல்லாமல் அங்க தன்னுடைய துடிச்சலான பேச்சை வெளிவிட்டு ஒட்டுமொத்த அங்க இருந்த அனைத்து நபர்களுடைய கண்களை கலங்க வைத்திருக்கிறார் ஜுனைத். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் பல்வேறு நபர்கள் எப்படி போயும் ஒரு இஸ்லாமியருடைய காலை தொட்டு கும்பிட்டு விட்டானே என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்து இந்த ரைட் விங்கர்ஸ்கள், ஆர்எஸ்எஸ், பிஜேபியை சார்ந்தவர்கள் அபிஜித் தீப்கேவை ட்ரோல் செய்யக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த நாட்டு கலாச்சாரம், முக்கியமாக வட இந்தியாவிற்கு நீங்க போனீர்கள், காலை தொட்டு கும்பிடுவது தன்னுடைய வயதில் மூத்தவராக இருந்தால் உடனடியாக காலை தொட்டு கும்பிடுவது அங்க ஒரு வழக்கம். இது மட்டுமல்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்ல அன்னியாக இருப்பார். அன்னியோடைய வயது ஒரு 40 வயது, ஆனால் கொழுந்தனாருடைய வயது 42, 43 இருந்தால் கூட அந்த ரிலேஷன்ஷிப்புடைய மரியாதைக்காக அந்த கொழுந்தனார் அவருடைய காலை தொட்டு அங்க ரெஸ்லிங், மல்யுத்தம் மிகப்பெரிய பாப்புலரான ஒரு ஸ்பாட். இங்க எப்படி
ஜல்லிக்கட்டு இருக்கும், அங்க குஷ்தி மல்ல யுத்தம். மெஜாரிட்டி அங்க ரெஸ்லர்ஸ்களை பார்த்தீர்கள்னா ஹிந்துவாக இருப்பார்கள். ஆனால் குருக்கள் நீங்க பார்த்தீர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள். கிராமப்புறங்கள்ல நீங்க போய் பார்த்தீர்கள்னா அந்த குருவுடைய காலை தொட்டுக்கு மட்டும்தான் களத்தில் இறங்குவார்கள். அப்போ இந்த ட்ரோல் செய்யக்கூடிய நபர்கள் ஷாருக் கான் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு இஸ்லாமியர், மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அமிதாப் பச்சன் அவர்களை எங்க பார்த்தாலும் காலை தொட்டு கும்பிட்டு கட்டிப்பிடிப்பதுதான் அவருடைய வழக்கமாக இருக்கும். வேற எங்கேயுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்போ வட இந்தியாவுடைய கலாச்சாரம், கிராமப்புறங்கள், நகரங்கள் எங்க நீங்க பார்த்தீர்கள்னா அவருடைய கலாச்சாரம் தன்னுடைய வயதில் மூத்தவராக இருந்தால் அவருடைய காலை தொட்டு கும்பிடுவது. ஸோ தேர் இஸ் நத்திங் ராங் வாட் அபிஷேக் தெப்கே ஹேட் டன். ஜுனேத் அவர்கள் வந்தே மாத்திரம் என்கிற அந்த கரகோஷத்தை வெளிவிட்டு பல நபர்களுடைய கன்னத்தில் அறையும் விட்டிருக்கிறார். ஏன்னா இந்த காட்சி இந்த நாட்டை உடைக்கக்கூடிய ஹிந்துத்துவவாதிகளுக்கு பிடிக்க அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரே அலிகேஷன், இவர்கள் வந்தே மாத்திரம் என்று கூற மாட்டார்கள், அதையும் கூறியிருக்கிறார். அப்போ வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், இந்த அனைத்து வார்த்தைகளையுமே கூறி அவர் எடுத்து வைத்த ஒற்றை வார்த்தை தர்மேந்திர பிரதான் பதவி விலக. இந்த இடத்தில் பல்வேறு விஷயங்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். மோட்டிவேஷனல் சாங் அங்கே எப்படி நடக்கிறது, அதற்கான ஒரு காட்சியும் நீங்க பார்த்து இது எல்லாமே ஒரு பக்கம். மிக முக்கியமான கேள்வி, தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவாரா விலக மாட்டாரா? அபிஷேக் தேப்கேவுடைய அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது? அவர் தெளிவாக எடுத்து வைத்த விஷயம், இல்லை என்னை கைது செய்து விடுங்கள், இல்ல தர்மேந்திர பிரதான் பதவி விலக. இந்த இரண்டு விஷயத்தில் பார்த்தீர்கள்னா அபிஜித் தேப்கே அவரை கைதும் செய்யவில்லை, தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனும் கொடுக்கவில்லை. டெல்லி போலீஸும் நீங்க அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவுதான் இவர்கள் கூச்சல் போட முடியும்? எத்தனை நாட்கள் தான் இவர்கள் தாக்கப்படுவார்கள்? இதே போன்ற விஷயத்தை தான் 1.5 வருடம் வரை நாம் டெல்லியில் பார்த்தோம். விவசாயிகளுடைய போராட்டத்தின் போது 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்த பின்பு கூட எந்த விதமான மாற்றமும் நடக்கவில்லை. கடைசியில் நரேந்திர மோடி அவர்கள் முதலை கண்ணீரை வடித்தார், மன்னிப்பு கேட்டார். இந்த நாட்டு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அது இதுவரை இன்னைக்கு தேதி வரை அமலுக்கு வரவில்லை. விவசாயிகளுடைய போராட்டத்தில் என்னெல்லாம் கோரிக்கைகள் எடுத்து வைத்தார்களோ எதுவுமே அமலில் வரவில்லை. வெறும் வாய் வார்த்தை மட்டும்தான். இன்னைக்கு அந்த விவசாயிகள் அவர்கள் எங்கேயுமே கூடாதபடி அந்த சிஸ்டத்தை ரோபோ செய்து விட்டது இந்த நாட்டு அரசாங்கம். இது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேஷ் தேர்தல் வரும்போது பிஜேபிக்கு கிடைத்த ஒரு ரிப்போர்ட், இந்த விவசாயிகளுடைய போராட்டம் தொடங்கி கொண்டிருந்தால் இந்த முறை நீங்க வெற்றி பெற முடியும். அதனால்தான் நரேந்திர மோடி அந்த மன்னிப்பையும் கேட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டு மல்யுத்த வீராங்கனைகள் அவர்கள் இதே பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்திற்கு எதிராக போராடினார்கள். தன்னுடைய பதக்கங்களை கங்கையில் கரைக்க கூட போனார்கள். ஆனால் இந்த நாட்டு அரசாங்கம் அந்த போராட்டத்தை கூட நசுக்கக்கூடிய வேலையை பார்த்தது. எத்தனையோ நாட்கள் வரை ஹரியானா பார்டரில் விவசாயிகள் போராடி கொண்டிருந்தார்கள். அதாவது இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு தெரிந்து விட்டது எப்படி இவர்களை நசுக்கலாம், எப்போ இவர்களை நசுக்கலாம். அதனால் இந்த நாட்டு அமைச்சர்களும் இந்த நாட்டு மக்களை ஈயெறும்பு போன்று நசுக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு நிதின் கட்கரி, இந்த நாட்டு கோடிக்கணக்கான கம்யூட்டர்ஸ், பைக், ஸ்கூட்டர், கார் வைத்திருக்கக்கூடிய, ஆட்டோ வைத்திருக்கக்கூடிய நபர்கள் E20 என்கிற எத்தனால் பிளெண்ட் என்கிற பெயர்ல ஏமாற்று வேலையை பார்த்த நிதின் கட்கரி 1 லிட்டர் எத்தனாலை தயாரிப்பதற்காக தேவைப்படக்கூடிய தண்ணீர் கரும்பு வழியாக தயாரித்தார்கள் 3800 லிட்டர், 1 லிட்டர் எத்தனால் தயாரிப்பதற்காக. மக்காச்சோளம் வழியாக தயாரித்தீர்கள்னா 7000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் 1 லிட்டர் எத்தனால் தயாரிப்பதற்காக. 10,000 இல்ல 15,000 லிட்டர் தேவைப்படும் அரிசி வழியாக இதை எத்தனாலை தயாரிப்பதற்காக. இந்த கேள்வியை ஒரு பாட்காஸ்டில் நிதின் கட்கரியிடம் கேட்டபோது நிதின் கட்கரி கொடுத்த பதில், இந்தியாவில் தண்ணீர் பற்றாக்குறை கிடையாது. இதை பற்றி பேசக்கூடிய நபர்கள், தண்ணீரை பற்றி பேசக்கூடிய நபர்கள் ஆன்டி இண்டியன்ஸ். அதாவது
இந்த நாட்டு அரசாங்கத்தை தட்டி கேட்டாலோ, அரசாங்கத்துடைய போலித்தனத்தை எடுத்துக்காட்டினாலோ, அல்ல இந்த நாட்டு அரசியல்வாதிகளுடைய போலி முகத்தை தோலெடுத்து காட்டினாலோ அவர்கள் தேச துரோகி, ஆன்டி இண்டியன்ஸ், ஆன்டி நேஷனல்ஸ். நானும் ஒரு ஆன்டி நேஷனல் தான் என தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய பொய்களை, போலி முகத்தை தோலெடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காதீர்கள். உங்களுடைய உதவிக்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடு இருக்கு, அதை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்தது தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.